இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சால மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 1 கிலோ சால மீன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. ரெண்டாவது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டை போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இதே நல்லா வதங்க வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா வதங்கட்டும். எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மீன் குழம்பு 1 கிலோ மீன், அதுக்கேற்ற குழம்பு, அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கிளறிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பூன் பார்த்துருக்கீங்களா, காம்ப்ளான், நம்ம முன்னாடி காலத்து ஸ்பூன். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன். சின்ன ஸ்பூன் தான். மிளகாத்தூள் போட்டேன் 5 ஸ்பூனு. எப்படி சலன்னு கொதிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து மிளகாத்தூள் ஸ்மெல் போனோடனே மீன் போட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க, காரம் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். மீன் போட்டாச்சு. நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி தண்ணியாக வச்சோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் இதுவாக இருக்கா. இது ஆற நல்லா திக்னஸ் வந்துடும். அதனால் எடுத்தவுடனே நம்ம திக்னஸ் வச்சோன்னா ரொம்ப கட்டியாக போயிடும், நல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.